பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மச் அடோ அபவுட் நத்திங். இதை எழுதினவங்க ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இந்த ப்ளே வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1612. ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது 1623. ஓகேவா? மச் அடோ அபவுட் நத்திங்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அபவுட் நத்திங்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறது தான் மச் அடோ அபவுட் நத்திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்காக இவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 கப்பலை பற்றின கதை இது. நெக்ஸ்ட்டு இது ஒரு காமெடி ப்ளே அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹாப்பி என்டிங் தான் இருக்கும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது, அதை எப்படிலாம் சரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த கதை. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். டான் பெட்ரோ அப்படின்றவர் வந்து ஒரு நோபல் மேன். அரகன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நோபல் மேன். இவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லியானட்டோ அப்படின்றவர் இட்டாலியில் இருக்கிற மெஸ்ஸினா அப்படின்ற இடத்துல கார்னராக இருக்கிறாரு. இந்த டான் பெட்ரோ அப்புறம் லியானட்டோ இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கேரக்டர் பீட்ரிஸ் அப்படின்றவங்க லியானட்டோ இருக்கார் இல்லையா, அவரோட பிரதரோட டாட்டர். நெக்ஸ்ட்டு பெனடிக்ட் அண்ட் கிளாடியோ. பெனடிக்கும் சரி கிளாடியோவும் சரி 2 பேருமே சோல்ஜர்ஸ். டான் பெட்ரோவோட ஆர்மியில் அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்க சோல்ஜர்ஸாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் டான் பெட்ரோவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு இல்லாமல் 3 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீரோ அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட நேம். ஓகேவா? இந்த ஹீரோ அப்படின்றவங்க ஒரு பொண்ணு. இவங்க லியானட்டோ இருக்கார் இல்லையா, அவரோட டாட்டர் தான் இந்த ஹீரோ அப்படின்ற பொண்ணு. நெக்ஸ்ட்டு இந்த டான் ஜான் அப்படின்றவர் வந்து டான் பெட்ரோ இருக்கார் இல்லையா, அவரோட இல்லெஜிட்டிமேட் பிரதர். இந்த கதையில் இவர் தான் ஆன்டகனிஸ்ட். நெக்ஸ்ட்டு மார்க்ரெட் அப்படின்றவங்க ஹீரோ சொன்னேன் இல்லையா, ஹீரோன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட சர்வன்ட் உமன் தான் இந்த மார்க்ரெட். நெக்ஸ்ட்டு பொராஷியோ அண்ட் கான்ட்ரெட் இவங்க 2 பேரும் டான் ஜானுக்கு அசோசியேட்டாக இருப்பாங்க, டான் ஜான் கூட இருக்கிறவங்க. இதில் பொராஷியோ வந்து மார்க்ரெட்டை லவ் பண்ணுவாங்க. 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டனியோ, இவர் லியானட்டோவோட எல்டர் பிரதர். லியானட்டோவோட பிரதரோட டாட்டர்னு யாரை சொன்னோம்? பீட்ரிஸ். ஸோ அவங்களோட அப்பா தான் ஆண்டனியோட பொண்ணு தான் பீட்ரிஸ். இந்த ஆண்டனியோ அப்படின்றவர் லியானட்டோவோட பிரதர். ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இதில் டோட்டலாக 5 ஆக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்டில் செட்டிங் வந்து இட்டாலியில் இருக்கிற மெஸ்ஸினா அப்படின்ற இடத்துல தான் ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டான் பெட்ரோ அவரோட ஃப்ரெண்டான லியானட்டோவை பார்க்குறதுக்காக மெஸ்ஸினாக்கு வராரு. ஸோ அவர் வரப்போகிறாரு அப்படின்றதுனால லியானட்டோ வீட்டில் பயங்கரமாக அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்குது. அவரோட வீட்டில் டின்னருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. டான் பெட்ரோ வரப்போகிறாரு. டான் பெட்ரோ இங்கே வர்றது புதுசு கிடையாது. எப்போவுமே 2 பேரும் மாற்றி ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் போகிறது வழக்கம்தான். இருந்தாலும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால எப்போ வந்தாலுமே அந்த ஒரு வெல்கம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டான் பெட்ரோவோட அரைவலுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, லியானட்டோ, அவரோட பொண்ணான ஹீரோ, நெக்ஸ்ட்டு பீட்ரிஸ் இவங்க 3 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டான் பெட்ரோ கூட யாரெல்லாம் இங்கே வராங்க அப்படின்னா, டான் ஜான், அதாவது அவரோட இல்லெஜிட்டிமேட் பிரதர், கிளாடியோ அண்ட் பெனடிக்ட், அதாவது லியானட்டோக்கு ஃப்ரெண்டும் கூட அட் த சேம் டைம் சோல்ஜர்ஸாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கிளாடியோ அண்ட் பெனடிக்ட், டான் ஜான் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாரையும் வெல்கம் பண்ணியாச்சு. இந்த பெனடிக்ட் அண்ட் பீட்ரிஸ் இவங்க 2 பேருமே எப்போவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மாற்றி மார்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் அது மாக்கிங் மாதிரியும் இருக்கும், ஜஸ்ட்டு காமெடியாக முடிகிற மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி, இன்சல்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ மாற்றி சலிக்காமல் 2 பேரும் மார்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இப்போவும் அவங்க சண்டை போடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அதுக்கு இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, இவங்க எப்போவும் இந்த மாதிரி சண்டை போடுறது தானே, இந்த கோல்டு வார் எப்போவும் நடக்கிறது தானே, அதனால் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாருமே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. டான் பெட்ரோ எதுக்கு வந்திருக்காரு? அவரோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு தானே. அதனால அவர் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறமா பெனடிக்ட் சொல்கிறாரு, எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த பொண்ணையும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் எனக்கு எந்த ஒரு மென்டாலிட்டியும் இல்லை, நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே
பீட்ரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, உன்னை தான் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எந்த பொண்ணும் உனக்கு கிடைக்காதனால தான் நீ சிங்கிளாக இருக்கியே தவிர உனக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாமல் இல்லை, எல்லா பொண்ணும் உன்னை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு விலகி போனதுக்கப்புறமா கிளாடியோ வந்து பெனடிக்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கிளாடியோ பெனடிக்ட் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பெனடிக்ட் சொல்கிறாரு, ஹீரோ வந்து ரொம்ப ஷை டைப்பு, யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டா, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, பீட்ரஸ் மாதிரி கிடையாது, பீட்ரஸ் ரொம்ப டாக்கட்டிவ், பேசிகிட்டே இருப்பா, ஸோ பீட்ரஸ் மாதிரி கிடையாது, ஹீரோ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே கிளாடியோ வந்து அவனோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறான். நான் இந்த மாதிரி ஹீரோவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிளாடியோ சொல்கிறான். இப்போ பெனடிக்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த வழியாக வந்த டான் பெட்ரோ கிட்ட இவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி கிளாடியோவுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்கள லவ் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டான் பெட்ரோக்கும் அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்றது தெரிஞ்சதுனால, சரி ஓகே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், அதாவது லியோனார்டோ கிட்ட நான் பேசுகிறேன், அவனோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கிளாடியோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலுமே அது எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? நான் ஒரு சோல்ஜர், உங்கள் கூட ஜஸ்ட்டு அவங்க கூட வந்திருக்கேன், பட் உங்கள் அளவுக்கு நான் இல்லை, அப்படி இருக்கும்போது என்னை எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு டான் பெட்ரோ சொல்கிறாரு, சரி நீ போய் அவகிட்ட பேசு, நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னா ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்குமே கிளாடியோ கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிறாரு. என்னால் எப்படி பேச முடியும், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஷையாகவும் இருக்குது, என்னால் கன்ஃபஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பேக் வாங்குறான். இதை பார்த்த உடனே டான் பெட்ரோ அவரோட ஃப்ரெண்டு தானே, ஸோ டான் பெட்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இன்றைக்கி ஈவினிங் வந்து மாஸ்க் பார்ட்டி, ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு. அந்த பார்ட்டியில் யார் யாருன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த பார்ட்டியில் நான் உன்ன மாதிரி, அதாவது டான் பெட்ரோ கிளாடியோ மாதிரி நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறேன், நான் போயிட்டு ஹீரோ கிட்ட உன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறேன். ஹீரோவுக்கு தெரியாது நான் டான் பெட்ரோன்றது, ஏன்னா நான் கிளாடியோ மாதிரி கெட்டப் போட்டுட்டு ஒரு மாஸ்க் வியர் பண்ணிக்கிட்டு அவட்ட கன்ஃபஸ் பண்ணிடுறேன். அவன் நினப்பா கிளாடியோ தான் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் நினப்பா. அவள் ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா உங்கள் மேரேஜ் நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியோ கிட்ட டான் பெட்ரோ சொல்கிறான். எந்த விதமான பேட் மோட்டிவும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அவன் சொல்கிறான். இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இவங்க எல்லாருமே ஈவினிங் அந்த பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ லியோனார்டோ அண்ட் ஆண்டனியோ வந்து பேசிக்கிறாங்க. லியோனார்டோ ஆண்டனியோ யாருன்னா பிரதர்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் பேசும்போது ஆண்டனியோ சொல்கிறான், என்னோட சர்வெண்ட் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், டான் பெட்ரோ பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தானா, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உன்னோட டாட்டரான ஹீரோவை டான் பெட்ரோக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அவனோட லவ்வை அவகிட்ட கன்ஃபஸ் பண்ண போகிறதா அவன் பேசிகிட்டு இருந்திருக்கான். இன்றைக்கி ஈவினிங் பார்ட்டியில் தான் டான் பெட்ரோ உன்னோட பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறான். இந்த மிஸ்கம்யூனிகேஷன் அந்த சர்வெண்ட் தப்பாக கேட்டுட்டு வந்து அவனோட ஓனர்கிட்ட சொல்லியிருக்கான். அதை அப்படியே கேட்டு ஆண்டனியோ லியோனார்டோ கிட்ட சொல்லிட்டான். இப்போது லியோனார்டோ எந்த மாதிரி டைப் அப்படின்னா, யார் சொன்னதையும் அப்படியே பிலீவ் பண்ண மாட்டான். ஸோ அவன் சொல்கிறான், சரி ஓகே இந்த மாதிரி டான் பெட்ரோக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் என் பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணட்டும், அவள் ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவளுக்கு ஓகே அப்படின்னா நான் இந்த மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணுவேன். அதர்வைஸ் இப்படி யாரோ சொன்னதை வச்சு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ என் பொண்ணுக்கிட்டேயோ நான் கேட்க மாட்டேன். என்ன நடந்துச்சுன்றதை என் பொண்ணு வந்து சொல்லட்டும், அது வரைக்கும் இந்த விஷயத்தை யாரும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு டான் ஜான் இருக்கார் இல்லையா, இவர் எப்போவுமே ஒரு டிப்ரெஸ்டு மைண்ட் செட்டில் தான் இருப்பார். யார்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசுகிற மாதிரியான ஒரு டைப் கிடையாது. எப்போவும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவரை பார்த்து அவர் கூடவே இருக்கிற கான்ட்ரெட் கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக எப்போவும் இந்த மாதிரி டல்லாகவே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு யாரையும் பார்த்தா ஆர்டிஃபிஷியலாக நடிக்க தெரியல, அவங்கள பார்த்து சிரிக்கணும் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தோணலை, எனக்கு எப்போவுமே இப்படி தான் டல்லாக டயர்டாக இருக்குது, அதே மாதிரி தான் நான் என்னோடய ஃபேஸை வச்சுருக்கிறேன், என்னால் ஆர்டிஃபிஷியலாக சும்மாலாம் சிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது பொரேஷியோ அந்த இடத்துக்கு வராரு. பொரேஷியோவும் இதே மாதிரி டான் பெட்ரோ பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து கரெக்டாக கன்ஃபஸ் பண்ணுறாரு, அவர் என்ன கேட்டாரோ அதை கரெக்டாக கன்ஃபஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி
டான் பெட்ரோ கிளாடியோவுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு போய் டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படின்ற மாதிரி கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்றத கன்ஃபஸ் பண்ணுறாரு. இது கேட்ட உடனே டான் ஜானுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஏன்னா டான் ஜானுக்கு கிளாடியோவோ பிடிக்காது. டான் பெட்ரோ கிளாடியோவுக்கு ஹெல்ப் பண்ணி அவனோட லவ் சக்ஸஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இதோட ஆக்ட் 1 வந்து முடியுது. ஆக்ட் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்க. யாருன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு எல்லாருமே மாஸ்க் வியர் பண்ணிட்டு தான் அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க. இப்போது ஹீரோ அண்ட் பீட்ரிஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. 2 பேருமே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேருமே ஒரு யங் லேடிஸ் இல்லையா? ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த பார்ட்டியில் நம்மளுக்கான ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த பர்சன் கண்டிப்பாக பெனடிக் மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பெனடிக் வந்து எல்லாரையும் ரொம்ப மார்க் பண்ணிகிட்டே இருப்பான், இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவான், ரொம்ப பேசுவான். அதனால் பெனடிக் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னும், டான் ஜான் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டான் ஜான் எதுக்காக வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா, அவன் எப்போவுமே எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்காம ரொம்பவே டல்லாக ஒரு மாதிரியாக அவனோட ஃபேஸை பார்த்தாலே நம்மளுக்கும் இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கிற அவனை மாதிரியும் யாரும் வேண்டாம். ஸோ இவங்க 2 பேர் மாதிரியும் இல்லாத ஒரு பர்சனாலிட்டியை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் இந்த பார்ட்டியில் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. இப்போது டான் பெட்ரா வந்துட்டு கிளாடியோ மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு எதுக்காகனா ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா மாஸ்க் வியர் பண்ணியிருக்காரு. ஹீரோ கிட்டே போயிட்டு நல்லா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே அவரோட ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணுறாரு. ஹீரோ மேலே இவருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் அவன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு. அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ பெனடிக் வந்து பீட்ரிஸை மீட் பண்ணிட்டான். 2 பேரும் மறுபடியும் அதே மாதிரி மாற்றி மாற்றி இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க, மார்க் பண்ணிக்கிறாங்க. வழக்கமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து இப்போவும் நடக்குது. இப்போது கிளாடியோ வந்து ஒரு ஓரமாக மாஸ்க் போட்டுட்டு டான் பெட்ரோ அண்ட் ஹீரோவை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க 2 பேரையும் கிளாடியோ பார்த்துட்ருக்குறான். மாஸ்க் வியர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது கிளாடியோ அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போது டான் ஜான் வந்து அந்த இடத்துக்கு வராரு. டான் ஜானுக்கு தெரியும் கிளாடியோ தான் இங்கே நிற்கிறது, அங்கே டான்ஸ் பண்ணுறது தான் டான் பெட்ரோ அப்படின்றது தெரிஞ்சதுனால கிளாடியோ கிட்ட வந்துட்டு, அவருக்கு தெரியாதான் இதில் நிற்கிறது கிளாடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாத மாதிரியும், பெனடிக் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேசுகிற மாதிரியும் கிளாடியோ கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே பாரு என்னோட பிரதரான டான் பெட்ரோ எவ்வளோ அழகாக ஹீரோ கூட டான்ஸ் பண்ணுறாரு, அவங்களோட பேர் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இவனை கோவப்படுத்துகிற மாதிரியான நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஒரு பக்கம் கிளாடியோவுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அவனுக்கு கோவமும் வருது. அவங்கள பார்க்கும்போது ஜெலசியாகவும் இருக்குது. நம்மளே இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் டான் பெட்ரோ வந்து வராரு. ஹீரோவை கூட்டிகிட்டு வராரு. ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஹீரோவுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர்கிட்டையுமே விஷயத்த சொல்லியாச்சு. ஹீரோவும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, லியானோட்டோவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்குமே கிளாடியோ ஓகே அப்படின்ற விஷயத்த டான் பெட்ரோ வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லும்போது கிளாடியோவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. சரி ஓகே, அப்போ ஃப்ரெண்டு நம்மளுக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புரிஞ்சுக்கிறான். ரொம்பவே சந்தோஷமாக எல்லாருமே அந்த ஒரு மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது லியானோட்டோ சொல்கிறாரு, ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிளாடியோ ஏன் நம்ம நாளைக்கே மேரேஜ் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை டைம் வேணும், ஸோ 1 வீக் அப்புறம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லாருமே பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த மேரேஜுக்கு வந்து 1 வீக் இருக்குது. அந்த 1 வீக் டைமில் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது கிளாடியோ, டான் பெட்ரோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பெனடிக் அண்ட் பீட்ரிஸை ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, பட் ஆக்சுவலாக அவங்க ஒரு நல்ல கப்பிள், அதனால் அவங்கள நம்ம சேர்த்து வச்சிடலாம். இந்த 1 வீக்கும் அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக டைம் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1 வீக்கில் அவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் போடுறாங்க. இப்போது டான் ஜானுக்கு வந்து தெரியுது 1 வீக்கில் கிளாடியோவுக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எப்படியாவது இந்த பிளானை கேன்சல் பண்ணிடணும்னு சொல்லி நினச்சான், பட் அது நடக்கலை. ஸோ டான் ஜான் வந்து மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்ணலாம், எப்படி இந்த மேரேஜை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டான பொரேஷியோ இருக்காங்க இல்லையா,
அந்த பொரேஷியோ வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா, நம்ம வந்து இந்த மேரேஜை எப்படி நிப்பாட்டலாம்னா, ஹீரோ வந்து ஒரு நல்ல விமன் இல்லை, அவள் அன்ஃபேத்ஃபுல் அப்படின்ற மாதிரி நம்ம அவளை போர்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேரேஜ் நின்றும். அவளோட பிஹேவியர் சரியில்லை, அவளுக்கு நிறைய அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளாடியோ அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதையும் சொல்கிறான். பொரேஷியோட லேடி லவ் யார்? மார்கரெட் யார்? ஹீரோவோட சர்வெண்ட் உமன். ஸோ ஹீரோ மாதிரியே மார்கரெட் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் அவளை ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க சொல்கிறேன், அவளும் அதே மாதிரி கெட்டப்பில் இருப்பாள். அந்த டைமில் நான் போயிட்டு மார்கரெட் கிட்ட பேசுகிறேன், அதாவது பொரேஷியோ போயிட்டு மார்கரெட் கிட்ட பேசுகிறேன். அப்போது நீங்கள் கிளாடியோவையும் டான் பெட்ரோவையும் விண்டோ சைடில் இருந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக மார்கரெட்டன் நினைக்க மாட்டாங்க, பொரேஷியோ கூட ஹீரோ தான் இருக்கிறா அப்படின்னு நினச்சிப்பாங்க. இதை வச்சு எங்களுக்குள்ள ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. இப்போது டான் ஜான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பெனடிக்ட் அண்ட் பீட்ரிஸை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பெனடிக்ட் வந்து ஒரு கார்டன் சைடு நடந்து வந்துட்டுருக்கிறாரு. தூரத்தில் பீட்ரிஸ் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவர் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படி ஒளிஞ்சிருக்கும்போது பக்கத்தில் இருந்த கிளாடியோ, டான் பெட்ரோ, லியானட்டோ இவங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமாக பேசிக்கிறாங்க. பீட்ரிஸ்க்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு பெனடிக்ட் மேலே. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் 2 பேரும் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுனால திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறா. அது நல்லாவே அவள் பேசும்போது தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இவங்களாவே இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க. இது பெனடிக்ட்க்கு கேட்ட உடனே, அப்போ அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, அதனால தான் நம்மக்கிட்ட இப்படி விளையாடுறாளா அப்படின்னு சொல்லி பெனடிக்டும் நம்பிடுறான். இந்த லவ் அவள் கன்ஃபஸ் பண்ணவே மாட்றா. அவள் கன்ஃபஸ் பண்ணாமலே இருந்தான்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவள் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை அவள் ரொம்ப நாளாகவே அதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கா. பட் அவள் சொல்கிறதுக்கு தயங்குறதுனால அந்த விஷயம் அவளுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவளோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். கண்டிப்பாக அவள் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுவா. இப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவள் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே பெனடிக்ட் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடுறாரு. நம்மளுக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாளா, நம்ம தான் அவளை புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவளோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணுவோம், நம்ம ஏன் அவளை அவாய்ட் பண்ணணும், அவள் ஒரு டாக்கட்டிவ் இந்த மாதிரி தான் இருப்பான்னு சொல்லி நம்ம ஏன் அவளை ஜட்ஜ் பண்ணணும், அவள் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாள், அதே மாதிரி நம்மளும் லவ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இப்போ எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நைட்டு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது பெனடிக்ட் மட்டும் ஒரு இடத்துல தனியாக இருக்கிறாரு. அவரை கூப்பிடுறதுக்காக பீட்ரிஸ் அங்கே வாரான். வந்துட்டு அவர்கிட்ட வழக்கமாக சண்டை போடுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போது அவள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு லவ்வோடு பேசுகிற மாதிரி இவனுக்கு தோணுது. ஆக்சுவலாக அவள் வழக்கமாக எப்போவும் யூஸ்வலாக எப்படி காமெடி பண்ணுவாளோ, அவனை மார்க் பண்ணுவாளோ அதே மாதிரி தான் இவள் பேசுகிறான். பட் இவனுக்கு அந்த மாதிரி தோணுது. ஸோ இவனும் வந்து அவளை ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பதிலுக்கு பேசுகிறான். இவளுக்கு அது வியர்டாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பேசுகிறான், இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, நான் கிண்டல் பண்ணால் இவனுக்கு கோபம் வருமே அப்படின்னு சொல்லி இவன் வித்தியாசமாக பார்க்குறான். பட் அவள் என்ன மார்க் பண்ணாலுமே இவன் அதுக்கு வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பதில் சொல்லிகிட்டே இருக்கான். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவனை டின்னருக்கு கூப்பிட்டுட்டு இவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இதோட ஆக்ட் 2 வந்து முடியுது. ஆக்ட் 3ல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது ஹீரோ வந்துட்டு அவளோட சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா மார்கரெட், அவகிட்ட சொல்கிறா, நீ போயிட்டு பீட்ரிஸை ஏதாவது ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்க சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அவளும் அதே மாதிரி மறைஞ்சு நிற்கிறா. இப்போது உர்சுலா அப்படின்ற கேரக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெனடிக்டை பற்றியும் பீட்ரிஸ் முன்னாடி சொல்கிறாங்க. பெனடிக்ட் பீட்ரிஸை ரொம்ப லவ் பண்ணுறான், ஆனால் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களாம் நிறைய டயலாக்ஸ் சொன்ன உடனே பீட்ரிஸ் நினச்சி பார்க்குறா. அதனால தான் எஸ்டர்டே நைட் இந்த மாதிரி அவன் பேசினானோ, நான் எவ்வளோ அவனை ஹர்ட் பண்ணாலுமே அவன் ரொம்ப லவ்வபுளாக பேசினானே, ஒரு வேளை அதனால தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவளும் கில்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு, சரி ஓகே நம்ம மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லலாம் முடிவு பண்ணுறான். இப்போ டான் பெட்ரோ, லியானட்டோ, கிளாடியோ இவங்க 3 பேரும் சேர்ந்து பெனடிக்டை வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா பெனடிக்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு கேரக்டர், நான் மேரேஜே பண்ண மாட்டேன், கேர்ள்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இப்போ எப்போவுமே ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் எப்போவுமே ஒரு டூயட் சாங் பாடுற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு.
ஸோ அவரோட அந்த சடன் சேஞ்சை பார்த்து இவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இது எதுக்குமே அவர் கன்சிடர் பண்ணாமல் அவரோட ஓன் இமேஜினேஷன் வேர்ல்டில் ஹாப்பியாக அவர் என்ஜாய் பண்ணுறாரு. இவங்க என்ன சொன்னாலுமே அதை ஜஸ்ட்டு ஓகே நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன், ஸோ நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரீயாக விட்டுறாரு. இப்போது டான் ஜான் அந்த இடத்துக்கு வராரு. டான் ஜான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டான் பெட்ரோ கிட்டேயும் கிளாடியோ கிட்டேயும் பேசுகிறாரு. ஹீரோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, அவன் நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா, அது எனக்கே தெரியும். முக்கியமாக பொரேஷியோ கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது தெரியாமல் தான் கிளாடியோவுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ கோவம் வருது. எதுக்கு ஒரு இன்னசென்ட்டான பொண்ணை பற்றி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் சொல்கிறான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் என் கூட வாங்க, நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு இவங்களும் கிளம்பி அவன் கூட போகிறாங்க. இப்போது லியானோட்டோ வீட்டு வாசலில் என்ன நடக்குது அப்படின்னா டாக்பெரி அண்ட் வெர்ஜர் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி போலீஸ்மென். அந்த டவுனில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இவங்க 2 பேர் தான் இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தலைமையில் ஒரு டீம் இவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டீமில் உள்ளவங்களை எங்கெல்லாம் ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் அலர்ட் பண்ணி அவங்கள வச்சு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இம்பார்ட்டண்ட்டான அந்த போலீஸ்மேன் 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணி லியானோட்டோ வீட்டில் நிப்பாட்டுறாங்க. நாளைக்கு மேரேஜ் இருக்குது, ஸோ பெரிய இடம் அப்படின்றதுனால நிறைய பேர் வருவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 மேனையும் அங்கே நிப்பாட்டிட்டு இந்த போலீஸ்மேன் 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ அந்த போலீஸ்மேன் 2 பேரும் அங்கே நிற்கும்போது சடனாக யாரோ 2 பேர் லியானோட்டோ வீட்டுக்குள்ளே ஓடின மாதிரி இருக்குது. ஸோ இந்த போலீஸ்மேன் 2 பேரும் ஃபாலோ பண்ணிவிட்டு யாருன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. அப்படி போனது யாருன்னா பொரேஷியோ அண்ட் கான்ட்ரெட். பொரேஷியோ ஆல்ரெடி மார்க்ரெட் கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மார்க்ரெட்டும் அதே மாதிரி அவளோட ஓனரான ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ லியானோட்டோ வீட்டுக்கு டான் ஜான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவான். யாரெல்லாம்னா கிளாடியோ அண்ட் டான் பெட்ரோ 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா விண்டோ சைடில் இருந்து பார்க்குறாங்க. ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற மார்க்ரெட் கிட்ட பொரேஷியோ ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே கிளாடியோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொரேஷியோ வெளியே வரும்போதும் அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் அவன் ஆமாம் நான் ரொம்ப நாளாக ஹீரோவோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி ஒரு பொண்ணை தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் அவனை ட்ரிகர் பண்ண உடனே அதுக்கு கிளாடியோ நான் கண்டிப்பாக நாளைக்கு மேரேஜில் வச்சு எல்லார் முன்னாடியும் அவளை இன்சல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் போனதும் அந்த 2 போலீஸ்மேனும் வந்து பொரேஷியோ அண்ட் கான்ட்ரெட்டை வந்து பிடிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரையும் இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்காக ஹையர் அத்தாரிட்டி கிட்ட கூட்டு போயிட்டாங்க. இதோட ஆக்ட் 3 வந்து முடியுது. ஆக்ட் 4ல் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ எல்லாருமே சர்ச்சில் கேதர் ஆகிருக்காங்க. ஃப்ரையர் அதாவது ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபாதர் ஃப்ரான்சிஸ் வந்து சர்ச்சில் இருந்து கிளாடியோ கிட்ட கேட்குறாரு, உனக்கு வந்து இந்த மாதிரி ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கிளாடியோ ரொம்பவே கோவமாக இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இந்த பொண்ணுக்கு வந்து பொரேஷியோவோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ டான் ஜான் அவன்கிட்ட சொன்னானோ அது எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே லியானோட்டோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் அப்படின்றது அவனுக்கு தெரியும். என்னோட பொண்ணு மேலே இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணாதீங்க, அவள் இந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கத்துறாரு. அவர் அழ ஆரம்பிச்சிடறாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து மயக்கம் வந்துடுச்சு. ஸோ அவள் கீழே விழுந்துடுறா. கிளாடியோ கோவத்தில் சொல்கிறாரு, இதை நான் மட்டும் சொல்லலை, உங்களோட ஃப்ரெண்டுக்கும் தெரியும், டான் பெட்ரோ உனக்கு தெரியும் தானே, நீ சொல்லு அப்படின்னோடனே டான் பெட்ரோவும் ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போது பெனடிக்ட் அண்ட் பீட்ரிஸ் வந்து கீழே விழுந்த ஹீரோவை போய் தூக்க போகும்போது அதுக்கு லியானோட்டோ சொல்கிறாரு, இறந்து போட்டோம் அவளை அப்படியே விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு விமன் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு டான் ஜான், டான் பெட்ரோ, கிளாடியோ 3 பேருமே அந்த சர்ச்சை விட்டு திரும்பியே பார்க்காம வெளியே போயிடுறாங்க. இப்போ பீட்ரிஸ்க்கு வந்து ரொம்பவே பேடாக ஃபீல் பண்ணுறா. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இவ்வளோ மாதிரி ஒரு இன்னசென்ட்டான விமனை எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் அவங்க எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபாதர் ஃப்ரான்சிஸ் இருக்கார் இல்லையா, சொல்கிறாரு, நான் ஹீரோவோட ஃபேஸை பார்த்தேன், அவள் ஃபேஸில் எந்த விதமான கில்ட்டுமே இல்லை, தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க, எந்த ஒரு பயமும் அவளோட ஃபேஸில் இல்லை,
அவள் குழப்பத்தில் இருந்தா, என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியாத குழப்பத்தில் இருந்தா, அதனால தான் அவள் மயக்கம் போட்டுட்டாலே தவிர அவள் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லார் முன்னாடியும் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. அது என்னன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபாதர் ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு, இவன் மேலே ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட தப்பை உணரணும், அதை கண்டிப்பாக அவங்க உணர்ந்து திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வந்து இறந்து போயிட்டான். ஓகேவா, ஹீரோ இறந்து போயிட்டதுனால அவங்கள பழி வாங்கணும், அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணணும், இவ ஒரு நல்ல விமன், நோபல் விமன்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு வெஞ்சன்ஸோடு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ பெனடிக் வந்து அவளோட லவ்வை பீட்ரிஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாரு. அப்போது பீட்ரிஸ் கேட்குறா, என் மேலே உண்மையிலே உனக்கு லவ் இருந்தால் நான் சொல்கிறத நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவரும் ஓகே நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னோட ஃப்ரெண்டான கிளாடியோவை நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் ஏன் கொலை பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னோடய ஃப்ரெண்டு இன்றைக்கி இறந்து போயிட்டான்னா அதுக்கு உன்னோட ஃப்ரெண்டு தான் காரணம், அவள் எந்த தப்புமே பண்ணாமல் எல்லாரும் முன்னாடியும் இவ்வளோ பெரிய அக்யூசேஷனை அவன் மேலே வச்சுருக்கான், அப்போ கண்டிப்பாக அவனை கொலை பண்ணணும், நான் ஒரு பையனாக இருந்தால் கண்டிப்பாக அவனை கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே பெனடிக்கும் ஆமாம் கரெக்டு தானே, அவள் எதுவுமே பண்ணலை, பட் இவன் எல்லாரும் முன்னாடியும் அவளை இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பெனடிக்கும் சரி ஓகே நான் வந்து அவன் கூட ஒரு டியூவலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆல்ரெடி இந்த வெட்டிங் நடக்கிறப்போ இந்த போலீஸ் இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் லியோனார்டோவை பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. பட் லியோனார்டோ வந்து இந்த மேரேஜில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்கள கன்சிடர் பண்ணாமல் நீங்களே கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போது போலீஸே இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை போய் அவர்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக லியோனார்டோ வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. இதோட ஆக்ட் 4 முடியுது. ஆக்ட் 5ல் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ லியோனார்டோ வீட்டில் ஆண்டனியும் அவரை கன்சோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணிகிட்ருக்கிற டைமில் கிளாடியோவும் டான் பெட்ரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு லியோனார்டோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி வேறு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்த உடனே லியோனார்டோக்கு ரொம்ப கோபம் வருது. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு எப்படி உங்களால் எந்த வித கில்ட்டுமே இல்லாமல் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய கர்ஸ் பண்ணுறாரு. உங்களால் தான் இப்படியெல்லாம் ஆச்சு, நான் என்னோடய பொண்ணை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப திட்டுறாரு. இப்போது பெனடிக் போகிறான். பெனடிக் போய் டான் பெட்ரோவையும் கிளாடியோவையும் மீட் பண்ணுறான். அப்போ 2 பேருமே பெனடிக் கிட்ட நீ எப்போவுமே வளவலன்னு பேசுவல்ல, அதே மாதிரி ஏதாவது பேசு, ஜோக்ஸ்லாம் சொல்லு, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த டைம் பெனடிக்கு அந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெனடிக் வந்து எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போது நான் மூட் அவுட்டில் இருக்கேன், என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே கிளாடியோ சொல்கிறான், அவன் இப்போ பீட்ரிஸை லவ் பண்ணுறான்ல, அதனால அவன் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அதனால தான் நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இன்டைரக்டாக பேசுகிற மாதிரி பெனடிக் வந்து கிளாடியோவை ஃபைட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறான். அவனோட ஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ டைரெக்டாக சொல்ல முடியாது, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றனால இன்டைரக்டாக ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பேசி முடிச்சதுக்கப்புறமா அந்த போலீஸ்மேன் வராங்க. போலீஸ்மேன் வந்து லியோனார்டோ கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பொரேஷியோ அண்ட் கான்ட்ரேட்டை பிடிச்சிட்டோம், அவங்க தான் எல்லா உண்மையுமே சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது டான் ஜான் தான், அவன் தான் இது எல்லாத்தையும் ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறாங்க. பொரேஷியோ அண்ட் கான்ட்ரேட்டை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே டான் ஜான் வந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ அவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கும் லியோனார்டோ ஆள் அனுப்பி வச்சுருப்பாரு. இப்போது டான் பெட்ரோ அண்ட் கிளாடியோ 2 பேருக்கும் ரொம்பவே கில்ட்டாக இருக்கும். நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்கால் ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியோ ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு இருந்த ஒரு பொண்ணு அவன் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால, யாரோ சொன்னதை நம்பினதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. ஸோ எல்லார்கிட்டையுமே சாரி கேட்பான். அவனோட அப்பா கிட்ட, அதாவது லியோனார்டோ கிட்ட சாரி கேட்பான். அப்போ லியோனார்டோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் பொண்ணு கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டா, அப்படி ஒரு வேளை நீ பண்ண தப்புக்கு நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லார் முன்னாடியும் தானே சொன்னேன் என் பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு, அப்போது எல்லார்கிட்டேயும் நீயே போய் சொல்லு, என்னோட பொண்ணு வந்து நல்ல கேரக்டர் உள்ள நல்ல பிஹேவியர் உள்ள ஒரு பொண்ணு தான், அவள் ஒரு இன்னசென்ட் அப்படின்றத நீ தான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு எபிடாப் எழுது, அதை அவளோட கிரேவில் நம்ம வைக்கணும், நெக்ஸ்ட் அவளை ரொம்ப க்ளாரிஃபை பண்ணி ஒரு பாட்டும் நீ எழுதணும், அந்த சாங்கை நீ ரொம்ப சத்தமாக அவளோட கிரேவ் முன்னாடி நீ பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், இதை பண்ணாலுமே என்னோட கில்ட் போகுமான்னு தெரியல, பட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷனும் இருக்குது, நீ என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்ட, அதுக்கு பதிலாக நீ என் அண்ணன் பொண்ணான
பீட்ரஸை வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ஷாக் ஆகுது. பட் ஓகே, நான் அதுவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பெனடிக்ட் அண்ட் பீட்ரஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் எப்போவும் சீக்ரெட்டாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போது பெனடிக்ட் வந்து ட்ரை பண்ணுறாரு, பீட்ரஸ்க்காக ஏதாவது லவ் சானட்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவரால் எழுதவே முடியல. ஸோ அதை சொல்கிறாரு, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் எழுதவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் எழுத முடியலன்னு சொன்னதுக்காகவும் பீட்ரஸ் வந்து அவரை இன்சல்ட் பண்ணுறான். பட் இந்த டைம் இன்சல்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காலாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா உனக்கு எழுதக்கூட முடியலையா அப்படின்ற மாதிரி நார்மலாக 2 பேரும் மாற்றி மாற்றி இன்சல்ட் மார்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மார்க்ரெட் கிட்டே கேட்குறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மார்க்ரெட் சொல்கிறா, இல்லை இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்றதே எனக்கு தெரியாது. பொரேஷியோ ஜஸ்ட்டு என்கிட்ட வந்து ஹீரோவோட ட்ரெஸ்ஸை நீ வியர் பண்ணிட்டு இருன்னு சொல்லி கேட்டான். நானும் அவன் ஆசைப்படுறான் போல் நான் அந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கிறத பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணேன். இப்படி அவங்களுக்கு எதிராக பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவள் கன்ஃபஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட்டு உர்சுலா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த மாதிரி அவன் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டான், ஸோ ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் நெக்ஸ்ட் டே மேரேஜ்க்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லியோனார்டோ எபிடாப் ப்ரிப்பேர் பண்ண சொன்னார் இல்லையா கிளாடியோ கிட்ட, அதையும் அந்த சாங்கையும் அவன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் அந்த கிரேவ் யார்டில் போய் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவில் போய் பாடுறாங்க. பாடும்போது ரொம்பவே சத்தமாக ஃபீல் பண்ணி பாடுறாரு. பாடிட்டு இதே மாதிரி நான் எவ்ரி இயர் வந்து சத்தமாக இந்த பாட்டை நான் பாடுவேன், உன்னை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சர்ச்சில் கேதர் ஆகிருக்காங்க. அந்த மேரேஜ்க்காக எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. எல்லாருமே மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டியில் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் எல்லாருமே மாஸ்க் வியர் பண்ணிகிட்ருக்குறாங்க. கிளாடியோவை டான் பெட்ரோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. வந்த உடனே பெனடிக்ட் அங்கே நிற்கிறான். அப்போது டான் பெட்ரோ கிண்டல் பண்ணுறாரு, நீ தானே பீட்ரஸை லவ் பண்ண, பட் பற்றியா கிளாடியோ மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். பட் பெனடிக்ட் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த இடத்துல நிற்கிறான். பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் நிற்பாங்க இல்லையா, அந்த பொசிஷனில் போயிட்டு கிளாடியோ நின்னதுக்கப்புறமா பீட்ரஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அவளும் மாஸ்க் வியர் பண்ணியிருக்கா. கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நின்ன உடனே மாஸ்கை ரிமூவ் பண்ணுறா. பார்த்தா அது ஹீரோவை பார்த்த உடனே கிளாடியோவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. எப்படி இது அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் வந்து சர்ச்சில் வச்சு இன்சல்ட் பண்ணான் இல்லையா, அப்போ ஃபாதர் ஃப்ரான்சிஸ் வந்து இந்த ஐடியா தான் கொடுத்துருப்பாரு. ஹீரோவை வந்து நம்ம மறைஞ்சிருக்க சொல்லுவோம், ஹீரோ இறந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தான் உண்மை என்னன்னு அவன் கண்டுபிடிக்கும் போது இதனால் என்னெல்லாம் ஆகும் அப்படின்றது அவனுக்கு புரியும். உண்மையாகவே அவன் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீரோ இறந்துட்டான்றதை நம்ம சொல்லணும். அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அப்புறம் நம்ம இது ஒரு ஹாப்பி ஷாக் மாதிரி நம்ம அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பெனடிக்கை இவங்க மார்க் பண்ணும்போதும் பெனடிக் மனசில் அதான் நினச்சிருப்பாரு, நான் தான் எப்படியும் பீட்ரஸை கல்யாணம் பண்ண போகிறேன், ஏன்னா ஹீரோ உயிரோட தானே இருக்கா, அது உங்களுக்கு இனிமே தான் தெரியுன்ற மாதிரி பெனடிக் வந்து ஸ்மைல் பண்ணியிருப்பார். இப்போ ஹீரோவை பார்த்த சந்தோஷத்தில் கிளாடியோ ரொம்பவே ஹாப்பியாக அவளை ஹக் பண்ணிவிட்டு அவள் திரும்ப வந்துட்டா, எனக்கே நீ கிடச்சிட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். இப்போது இவங்க எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிற டைமில் பெனடிக் வந்து ரொம்பவே சத்தமாக பீட்ரஸ் கிட்ட நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பீட்ரஸ் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிடுவான். உடனே பெனடிக்கும் கோவத்தில் அப்போ நானும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். உடனே கிளாடியோ கேட்பான், அப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. அவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி லவ் சானட்ஸ் எழுத ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த சானட்ஸை எல்லாரும் முன்னாடி ரிவீல் பண்ண உடனே 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஆமாம் நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டையும் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் ஒரு மெசஞ்சர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி டான் ஜானை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே லியோனார்டோ பயங்கரமாக கோவப்படுவார், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பெனடிக் சொல்லுவான், அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், இப்போ எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த மொமெண்ட்டை, எல்லாரும் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாரும் டான்ஸ் பண்ணுவாங்க. இதோட இந்த ப்ளே வந்து முடியுது. ஸோ மிஸ்கம்யூனிகேஷன், அப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம பிளைண்டாக நம்புறது, இந்த மாதிரி விஷயத்தால் என்னெல்லாம் நடக்குது, நம்மளோட லவ்டு ஒன்றை கூட நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த விஷயத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அது உண்மைதானான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.